அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பதியம் போட்டேன் பன்னீர் ரோஜா, டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா. உங்களுக்கு முன்னாடி தான் நான் அந்த பதிவை காமிச்சிருந்தேன். ஒரே தொட்டியிலேருந்து 2 பதியம் நான் போட்டிருந்தேன். அந்த 2 பதியத்தில் இன்றைக்கி ஒரு பதியம் நல்லா சக்ஸஸ் ஆகிருக்குங்க. நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. அதை நம்ம இன்றைக்கி பிரித்து எடுக்க போகலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா மழையும் வெயிலும் கிடச்சிட்டே இருக்குது. வெயில் குறைஞ்சிருச்சு. நல்லா ஹைட்டாகவும் அது வளர்ந்ததுங்கிறதுனால இன்றைக்கி அதை பிரித்து எடுக்க போகிறோங்க. பார்க்கலாம். இதே போல் தாங்க என்னோடய மாடி தோட்டத்தில் நிறைய செடிகளை நான் பதியம் மூலம் தான் உருவாக்கியிருக்கேன். நிறைய முறைகளில் பதியம் போட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கிளைகளை கட் பண்ணி உடச்சி வச்சு பதியம் போடுறது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு செடியில் இருக்கிற அந்த கிளையை அப்படியே வளைச்சி மண்ணில் சொருகி வச்சு பதியம் வைக்கிறது. இது எல்லாமே நான் உங்கள் கூட காமிச்சிருந்தேன். அந்த முறையில் நான் உருவாக்குனது. இப்போ இன்னொரு செடி பாருங்கள். இப்போ பார்க்குற இந்த பன்னீர் ரோஜா பாருங்கள். இது நான் ஒரு தாய் செடியை அப்படியே வளைச்சி மண்ணில் சொருகி பதியம் வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஒரு சின்ன பெயிண்ட் பாக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் அது பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிச்சிங்க. எல்லாமே நான் உங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதே போல் ஒரு செடி மட்டுமே நம்ம வச்சிட்ருக்க வேண்டாங்க. அதுபோல் பதியம் வைக்கிற செடிகள் எதெல்லாம் பதியம் வச்சு ஈஸியாக வளர்க்கலாமோ அதெல்லாம் நம்ம பதியம் வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் இந்த இருவாச்சி மல்லிப்பூங்க, இதையும் பாருங்கள். தாய் செடி நான் வாங்கிட்டு இது 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து நிறைய கிளைகள் எடுத்து நிறைய செடிகள் உருவாக்கியிருக்கேன். இப்போ இன்னொன்று பார்க்குறீங்க பாருங்கள். இதுவும் நான் ஒரு கிளையாக எடுத்து ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெயிண்ட் பாக்கெட்டுக்கு மாற்றி பதியம் வச்சது. இதே போல் தாங்க நிறைய முறையில் பதியம் வச்சுருக்கேன். நிறைய செடிகள், சாமந்தி செடிகள், செம்பருத்தி செடிகள், அந்தி மல்லி செடிகள், இது எல்லாமே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். காலையில் அந்த பதிவை நான் எடுத்திருந்தேன். இப்போ நான் கட் பண்ணும்போது சாயங்காலம் தான் கட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம இந்தமாரி சின்ன வேலையெல்லாம் மாலை நேரத்தில் செய்யணும். கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு பாருங்கள். நான் ஆரம்பத்தில் கம்மியான மண் தான் போட்டிருந்தேன், வெயிட்டு தாங்காமல் கிளை உடஞ்சிடக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ புதிதாக இன்னும் கொஞ்சம் மண் போட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு கம்பு நட்டு அதை சொருகி வச்சு கட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இது எப்படி நல்லா வளர்ந்து வரதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன். பதியம் வச்சு நிறையா செடிகளை உருவாக்கலாங்க. இந்த பதிவு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.